என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி ஒரு முக்கியமான செய்தி. என் தங்கமே, உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கின்றது. அதனை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில்தான் கேட்க வேண்டும். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இங்கே ஒருவருக்கு நல்ல செய்தி ஒன்று வந்துவிட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது பொறாமையாகவும் வயிற்றெரிச்சலாகவும் இருக்கின்றது அல்லவா? உனக்கு இந்த நல்ல செய்தியினை அம்மா சொல்லும் பொழுது அதனை நீ முழுவதுமாக கவனத்தோடு கேட்க வேண்டும். இதை மட்டும் நீ தனிமையில் கேட்டு மனமகிழ்ச்சியும் அடைந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அதுவெல்லாம் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும். உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்போதும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை யதார்த்தத்தோடு புரிந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நீ கேட்டுவிட்டாயானால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை காரியங்களும் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டாயானால் உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை என்றுதான் உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, இன்று இரவு நிச்சயமாக இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, நீ உறங்கும் பொழுது உன்னுடன் ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினாலே போதும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக மாறும். அது மட்டுமல்ல, தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் வராது. தெய்வ சக்திகள் உன்னோடு இருப்பதையெல்லாம் இதனால் நீ உணர்ந்து கொள்வாய். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் என்ன என்று நீ அறிந்திருக்கலாம். சில நேரங்களில் உனக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். உனக்கு தெரியாத பட்சத்தில் இதுவே தெரியாமல் நான் இத்தனை நாட்கள் இருந்திருக்கின்றோமோ என்று நீ ஆச்சரியப்பட்டுதான் பார்க்க போகின்றாய். இந்த அம்மா தக்க சமயத்தில் உனக்காக இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். ஏனென்றால் என் பிள்ளை, உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத கற்பனைகள், எதையெதையோ நினைத்து எந்நேரமும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதில் ஒரு விதமான பயத்தையும் நீ வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். எதையெதையோ தேவையில்லாமல் நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, சில நேரங்கள் எல்லாம் எதற்காக கவலைப்படுகின்றோம் என்பது உனக்கே தெரியவில்லை என்று நீ நினைக்கின்றாய். இது என்ன வாழ்க்கை? நான் எதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என்னுடைய மனநிலை என்ன? நான் சாதாரணமாகத்தான் இருக்கின்றேனா? என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் நமக்கு இது போன்று நடந்துவிடுமோ என்று தோன்றுகின்றதே. இப்படியெல்லாம் எதற்காக தோன்றுகின்றது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதை பற்றி அறியாமலேயே என்னதான் நினைப்பது,
மனதிற்குள் என்ன கஷ்டங்கள் தான் வருகின்றது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எந்நேரமும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துவிட்டால் எங்கே தனக்கும் இதுவெல்லாம் நடந்துவிடுமோ என்ற கற்பனையில் நீ மூழ்கி விடுகின்றாய். உனக்கான தெளிவு வேண்டும் என்று என்னிடத்தில் நீ இப்பொழுது கேட்டு நிற்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, இந்த அம்மாவின் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவும் எண்ணங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதை நீ நம்பி விட்ட பிறகு உனக்கு இதையெல்லாம் நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா? என் செல்லமே, உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு துணையாகவே இருக்கின்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டங்களும் தீய எண்ணங்களும் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடாது. என்னுடைய அன்பினை முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய். நீ என்னை எப்போது அழைத்தாலும் நான் உனக்காக உடனே ஓடி வந்து உன் மனநிலையை மாற்றி கொடுத்து உன் எண்ணங்களை தெளிவாக்க செய்து கொடுப்பேன். இன்று இந்த அம்மாவினை நீ எதற்காக தேடி வந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது. ஒரே ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் இரவில் தூங்கும் பொழுது உன் தலையணை கடியில் வைத்தால் நிச்சயமாக எந்த கஷ்டங்களும் உன்னை வந்து சேராது என்பது இந்த அம்மா சொல்கின்றதை நீ முழுமையாக கேட்க வேண்டும். நீ காணிக்கையை முடித்து வைத்து அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து அவர்களை நீ மனதார வணங்கினால் போதும். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். அது மட்டுமல்ல, நிம்மதியும் கிடைக்கும் என்பதனையெல்லாம் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கின்றது என்றால் உடனடியாக நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும். அப்படி நீ செல்லும் பொழுது நீ காணிக்கை முடிச்சினை வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதை குலதெய்வத்தின் உண்டியலிலோ அல்லது காணிக்கையாக வைத்திருக்கின்ற பணத்தோடு மேலும் சிறிது பணத்தை சேர்த்து உன்னுடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகங்கள் செய்து குறைந்தது 4 பேருக்காவது நீ அன்னதானம் இட வேண்டும். இந்த அம்மா சொன்ன விஷயத்தை நீ புத்தாண்டு வருவதற்கு முன்பே செய்து விடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதற்காக உன் அம்மா மீண்டும் உனக்கு இதனை உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னுடைய லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் மிகவும் முக்கியம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடிவதற்கு இன்னும் பாக்கியும் கொஞ்சம் தடங்கல்களும் இருக்கின்றது அல்லவா? அதையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் இதனை நீ கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, நீ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான துன்பங்களும் உனக்கான கஷ்டங்களும் இன்றோடு விலகத்தான் போகின்றது, இன்றோடு முடியத்தான் போகின்றது என்ற நம்பிக்கை கொண்டு உடனடியாக அம்மா சொன்னதை நீ செய்ய வேண்டும். என் செல்லமே, உன்னை நான் எப்பொழுதும் கைவிடப் போவது இல்லை. உன்னுடைய கரங்களை வலிமையாக்குவதற்கும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகமாக்குவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை பல மடங்காக உனக்கு கொடுப்பதற்கும் நல்ல செல்வ பலத்தையும் குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னை நீ வேறு எங்கு தேடாதே, வேறு எங்கும் தேடாதே. இந்த அம்மா உன்னுடைய பாதைகளிலும் சரி, உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதனை நல்லபடியாக காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் அதே போல கெட்ட காலம் தொடங்கிவிடப் போகின்றது. உன்னை இத்தனை நாட்களும் அளவைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா? என் செல்லமே,
இனி நீ சிரிக்கத் தொடங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகின்றது. வருகின்ற புத்தாண்டானது உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே. அதனால் உன்னிடத்தில் நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வறிந்து நிற்காதே. அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த தண்டனையானது நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தையே. முயற்சிகள் செய்யாதவனுக்குத்தான் முதுகெலும்பு கூட வளையாது. முயற்சிகள் செய்பவனுக்கு பாரங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி எப்பொழுதும் முயற்சிகள் செய்து கொண்டே இரு.